ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த சோல் ப்ராமிஸோட 10th எபிசோட் பார்த்துலாங்களா? போன எபிசோட்ல யானு கீழே விழுந்திருப்பான். இந்த பக்கம் ஃபன்னும் ஏதோ மனசே சரியில்லையேன்ட்டு வெளியே வர பார்க்க குவானு வெளியே நின்று இவங்க ரெண்டு பேரும் ஃபிலிம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அந்த ஃபிலிம் இப்போ தான் பார்க்குறான் போல இருக்கு. அந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு, ஓ இந்த அளவுக்கு நீங்கள் ரெண்டு பேர் வந்துட்டீங்களான்ட்டு ஏதோ சைக்கோத்தனமாக அந்த ஃபிலிமையே பார்த்துட்டு இருக்க. அந்த பக்கம் ஃபன்னு வரதை பார்த்துட்டு, ஏன் எங்கே போகிற அப்படின்னு கேட்க, இங்கே பாரு எனக்கு வேலை இருக்குது, நான் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்ல, என்ன இவ்வளோ அறக்க பறக்க போகிறேன்ட்டு டக்குன்னு கையை பிடிச்சிருக்க, உன் கூட நான் ஃபைட் பண்ணுறதுக்கு இப்போ நான் வரல, எனக்கு வேலை கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட சண்டையை நானும் போடல, என்கிட்ட எதுவும் கோவமாக பேசாத, நான் உங்ககிட்ட ஜென்டலாக பேசுகிறேன். எங்கே போகிற அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி பேசுகிறேன், நான் ஏன் உங்ககிட்ட பேசாமல் இருக்க போகிறேன், நான் யானுக்கு போய் ஃபோன் பண்ணணும்னு சொல்ல, ஃபோனுக்காக ஏன் நீ ஓடிட்டு இருக்க, இந்த மொபைல் என் மொபைலில் வேணும் நீ ஃபோன் பண்ணு அப்படின்ட்டு அவனோட ஃபோனை கொடுக்க, இவனுமே யானுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறான். அவன் எடுக்கிற மாதிரி இல்லை. உடனே அந்த பார் ஓனர் ஹனாவுக்கு ஃபோன் பண்ணி யான் வந்துட்டானான்னு கேட்க, அவங்களுமே இன்னும் இங்கே வரவே இல்லை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நானுமே ஃபோன் பண்ணால் அவன் எடுக்கவே இல்லை, சரி நீ பார்த்தா சொல்லு, டக்குன்னு வர சொல்லு அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது, ஏன் இன்னும் இவன் போகாமல் இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு திரும்பவும் அறக்க பறக்க போயிட்டு இருக்க. இந்த குவான் இருந்துட்டு, என்ன இந்த வேகத்தோடு நீ வெளியே போறியா, சப்பலை போடு, இல்லைன்னா ஒழுங்காக கோட்டை போடு, வெளியே குளிரிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, உனக்கு ஆட்சியவாணி இல்லைன்னா நானே உன்னை வேணா யான் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இங்கே யான் கீழே விழுந்திருக்கான். அந்த வெடி வெடிச்சதில் யாரோ வெடி வெடிச்சிருக்காங்கன்னு சொல்லி கீழே விழுந்திருக்கான். சரியான அடி போல இருக்குது. இத்தனை மணிக்கு யார்டா வெடி வெடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்தா அந்த ரெண்டு பேரும் வெடிச்சவங்களை ஆளையே காணும். அப்புறம் தான் யோசிச்சு பார்க்க, அவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ நம்ம பார்த்துருக்கணுமே, அவங்க வந்து குவானோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அப்போனா ஏன் இப்போ திடீர்னு இப்படி பண்ணானுங்கன்ட்டு டக்குன்னு ஃபோனை எடுத்து பார்த்தா குவானோட நம்பர் வந்து வேற ஃபோன் வந்திருக்குது. இவனுமே ஃபோன் வேற அடிக்கிறான், எடுக்கவே இல்லை யாருமே. உடனே அந்த பாஸ்க்கு வேற கால் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுமே, ஏன்டா இன்னும் வராமல் இருக்க, இப்போ தான் வேற ஃபன்னு கால் பண்ணா, அவனுக்காக நீ பேசுடா, என்னமோ பரபடான்னு பேசினா அப்படின்னு சொல்ல, இப்போ தான் பேசினானா ஃபன்னு, சரி ஓகே திரும்பவும் ஃபன்னு உங்களுக்காக கால் பண்ணானா ரூமை விட்டு வெளியே வர வேணான்னு சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க பாஸ்கெட்டையும் வேற சொல்லிட்டு இவன் அறக்க பறக்க ஓடிட்டு இருக்கான். இவனுக்கு தெரிஞ்சு போச்சு குவான் தான் ஏதோ சதி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அப்படியே கட் பண்ணி இந்த ஸ்விம்மர் வந்து தானா புலம்பிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த பிராஸ்லெட்டை குஷிக்கிட்ட கொடுத்தா அவன் ஒத்துப்பானா ஒத்துக்க மாட்டானா, இல்லை நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவானா அப்படின்னு தலையாக புலம்பிட்டு இருக்க. இந்த குவான் தான் ஃபன்னை வந்து யான் கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் இல்லையா? ஸோ ஃபன்னு குவானை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். சீக்கிரம் வாண்டா, யானை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. அதை வந்து இந்த ஸ்விம்மர் பார்த்துட்டு, என்ன திரும்பவும் இவன் கூட சேர்ந்துட்டானா, இவன் கூட இவன் போயிட்டு இருக்கானே, திரும்பவும் என்ன இவன் கூட பேட்ச் ஆயிட்டானா, என்னமோ தெரியல அப்படின்ட்டு அவன் புரியாம பார்த்துட்டு இருக்கான். இந்த குவான் என்னன்னா ஃபன் அவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு பில்டிங்கில் மாடி மாடியாக வேற கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். இந்த ஃபன்னு வேற பார்க்குறான், என்ன நாம பாட்டுக்கு இவன் பின்னாடி கயிறு கட்டின 6 மாடி போயிட்டே இருக்கோம், எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறானே சரியில்லையேன்ட்டு, இருந்தாலும் பின்னாடியே போயிட்டு இருக்கான் யானை பார்க்கறதுக்காக. அப்படியே கட் பண்ணி இந்த சும்மர் வந்து குஷி பின்னாடி போயிட்டே இருக்கான். நெல்லு என்ன என்கிட்ட நீ நல்லாவே பேச மாட்டேங்கிற, அந்த பிராஸ்லெட்டை நான் கொடுத்ததுனால நீ என்கிட்ட கோச்சிக்கிட்டியா அப்படின்னு கேட்க, அப்படிலாம் இல்லையே, இப்போ எதுக்கு நீ அந்த மாதிரி பிராஸ்லெட் என்கிட்ட கொடுத்த அப்படின்னு கேட்க, நீ ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்க வேணாம், நீ என்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தல, அந்த புக்குக்கு பதிலாக கூட அந்த பிராஸ்லெட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, நீ நடிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறதா நல்லது அப்படின்னு திரும்பவும் அவாய்ட் பண்ண அந்த சும்மர் கெஞ்சிட்டு இருக்கான். நம்ம ஏன் ஃப்ரெண்டாக மட்டும் பழகலான்னா நீ என்கிட்ட ஏன் எப்பயுமே நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது யான் அந்த பக்கம் அறக்க பறக்க ஓடிட்டு வந்துட்டு இருக்கா. ஃபன்னை எங்கேயாவது பார்த்தீங்களான்னு கேட்க, அதுக்கு அந்த சும்மர் தான் பார்த்துருப்பான் இல்லையா, ஆமாம் இப்போ தான் அந்த குவான் கூட அவன் போனான் அப்படின்னு கேட்க, அச்சுச்சோ அவன் கூட ஏன் இவன் போயிட்டு இருக்கான், சரி திரும்ப எங்கேயாவது அந்த ஃபன்னை பார்த்தீங்கன்னா அவனை அப்படியே பிடிச்சி வைங்க, நான் அவனை போய் தேடுறேன் அப்படின்ட்டு யானு ஃபன்னை தேடுறதுக்காக ஓடிட்டு இருக்கான். இந்த குவானுமே ஃபன்னை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கானா, ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்கும்ல சில கிளாஸ் ரூம், அதுவும் மாடிக்கு மேலே அந்த மாதிரி ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, இவனுமே இங்கே வந்தா நான் யானை இருக்காது இருந்தாலும்ட்டு யான் யான் சொல்லி கூப்பிட்டுட்டு, இங்கே யான் இல்லைல்ல, ஏன் இந்த மாதிரி போய் சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல, அதுக்கு குவானுமே, அவனை பற்றி நீ ரொம்பவே கவலைப்படுறியான்னு கேட்க, ஆமாம் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அவனை பற்றி கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, டக்குன்ட்டு இவன் கன்னத்தில் கை வச்சு, நான் தான் இங்கே இருக்கேன்ல செல்லம், ஏன் என்னை பற்றி நீ கவலைப்பட மாட்டேங்கிறான்னு சொல்ல, ஃபன்னுமே தட்டி விட்டுட்டு, இப்போ ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பேசாதான், நான் ஏற்கனவே அவன்கிட்ட சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்ல, இந்த தடவை அவன் உன்னை காப்பாற்ற வரமாட்டான் அப்படின்ட்டு ஃபன்னை தர இழுத்து போயிட்டு இருக்கான் அந்த குவானு. இந்த யானுமே ஃபன்னுக்கிட்ட நம்ம ஒரு ப்ளூடூத் கொடுத்தோம்ல, அது கண்டிப்பாக அவன் கையில் இருக்குன்ட்டு அதை வந்து ட்ராக் பண்ணி போயிட்டு இருக்கான். ஏதோ ஒரு பில்டிங்கில் சிக்னல் காட்டுது போல இருக்கு, ஸோ அங்கே ஓடிட்டு இருக்கான். இந்த குவானுமே ஃபன்னை இழுத்துட்டு வந்தால அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபன்னை வந்து விதவிதமாக அந்த பழைய ஃபன்னு இருந்தால ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கான் போல இருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு, இந்த மாதிரி என்ன ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருக்க ஃபன் அப்படின்னு கேட்க, மறந்துட்டியா, இந்த மாதிரிலாம் துணி எனக்கு வாங்கி கொடு, என்ன இந்த மாதிரி செக்ஸியாக ஃபோட்டோ எடு அப்படின்னு நீ தானே சொன்ன அப்படின்னு கேட்க, அந்த ஃபோட்டோவை பார்த்து இந்த சாய் இருக்கான்ல உள்ள இருந்த சாய் தத்தா அவர் இருந்துக்கிட்டு, இந்த மாதிரி யாரா நீ ஃபன்னு இருந்திருக்கா, சீப்பாக இருந்திருக்கேடான்ட்டு
போய் திட்டிகிட்டே இருக்க இந்த குவானுமே திட்டுறான். இப்போ எதுக்கு உன்னை நீயே திட்டிக்கிற, நீ தானே இதெல்லாம் என்னை பண்ண சொன்ன, உனக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு கேட்க, அது மட்டும் இல்லாமல் என்ன நீ கொஞ்ச நாள் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க, இங்கே பாரு நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோ, ஃபன்னு நான் இல்லை, அவனோட தாத்தா சொல்லு, நான் இங்கே உள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ பாட்டுக்கு எதையாவது பேசிகிட்டே இருப்பியா, ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதே நீ தான், நீயா தானே என்கிட்ட வந்த, உன்னை நான் என்ன ஃபோர்ஸ் பண்ணனா, உன்னை நான் லவ் பண்ணனா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஃபன்னுமே உன்கிட்ட சேர்ந்து தான் ஃபன்னு கெட்டு போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த குவானுக்கு டக்குன்னு சந்திரமுகியாக மாறி நானா காரணம் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய சேரெல்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்கான். அதுக்கு ஃபன்னுமே ஐயோ ரொம்பவே டென்ஷன் ஆகுறானே, சரி குவான் ஓகே ஓகே சரி கோவப்படாத அப்படின்னு சொல்ல, அதுக்கு டக்குன்னு ஃபன்னை பிடிச்சிட்டு, இங்கே பாரு ஃபன், உனக்கு என்ன தான் வேணும், எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளு, இன்னமும் நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுமா, எதாக இருந்தாலும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், என்கிட்ட மட்டும் நீ வந்துடு அப்படின்னு கேட்க, அதுக்கு இவனுமே அச்சோ நான் எத்தனை தடவை தான் சொல்கிறது, நான் ஃபன்னு இல்லை அப்படின்னு சொல்ல, டக்குன்ட்டு இவன் தள்ளி விட்டுட்டு, ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, ஏன் என்னை விட்டு எல்லாமே விலகி போயிட்டே இருக்குது, என் கைக்கு கிடைச்சும் எதுவுமே ஏன் என்கிட்ட நிலையாக இருக்கவே மாட்டேங்குது, அவன் என்னன்னா அப்படின்ட்டு யானை பற்றி சொல்ல வரான். யான் யாருன்னா இவங்க அம்மா ஒருத்தவங்க கூட இருக்காங்களா இப்போ, அந்த ஆளோட பையன் போல இருக்கு இவன், அதாவது நானுமே இவனுமே அண்ணன் தம்பி தான். இந்த குவானுமே அப்படியே அழுதுகிட்டே சொல்லிகிட்டே இருக்கான், இந்த யானைக்கு மட்டும் எப்படி தான் எல்லாமே கிடைக்குது, அவனுக்கு அவங்க அம்மா இருக்காங்க, இப்போ அப்பாவும் கிடைச்சிட்டாங்க, இப்போ எங்கள் அப்பா என்னன்னா அவங்க அம்மா கூடயே இருக்காங்க, அப்போ நானும் எங்கள் அம்மாவும் எங்கே போகிறது, காசு இருந்துமே நாங்களாம் அனாதையாக தான் இருக்கோம், அவனுக்கு மட்டும் எல்லாமே ஏன் கிடைக்குது அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொல்லிகிட்டே இருக்க, இப்போ தான் இவனுக்கு எல்லாமே புரியுது. அப்போனா ஃபன்னுக்காக வந்து நீ யான் கூட சண்டை போட்டையா, ஃபன்னு வந்து யான் கூட இல்லாமல் உன் கூட இருக்கிறதுக்கு காரணம் இதுதானா, நீங்கள் 2 பேரும் ஃபன்னுக்காக சண்டை போட்டுக்கிட்டீங்களா அப்படின்ட்டு எல்லாமே கேட்க, அதாவது இந்த குவான் வந்து யானுக்கு எல்லாமே கிடைக்குதே, யானுக்கு இந்த ஃபன்னும் கிடைக்கக்கூடாதுன்ட்டு ஃபன்னை வந்து யான்கிட்ட இருந்து இவன் தான் பிரிச்சிருக்கான் போல, ஃபன்னு வந்து என்கிட்ட தான் இருக்கணும், அவன் என்ன தான் லவ் பண்ணணுன்ட்டு ஏதோ ஒரு பொறாமையில் யான்கிட்ட இருந்து ஃபன்னை பிரித்து இவன் வச்சிருந்தான் போல இருக்குது. இதுவுமே ஃபன்னு புரியாமையே யானை பிரிஞ்சிருக்கான் போல இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய இந்த சாய்க்கு புரிய வர, அதனால தான் யானும் ஃபன்னும் பிரிஞ்சாங்களா, சரி ஓகே லவ்ன்றது பார்ட் ஆஃப் லைஃப் தான், அதுக்காக இப்படிலாம் நீ வந்து பண்ணியிருக்க கூடாது, நான் சொல்கிறது கொஞ்சமாவது கேளு அப்படின்னு சொல்ல, இல்லை முடியாது, என்ன தான் நடந்தாலும் நீ எனக்கு வேணும் அப்படின்ட்டு டக்குன்ட்டு இந்த குவான் என்ன பண்ணிடுறான், இந்த ஃபன்னை அங்கே இருக்கக்கூடிய ஒரு கபோர்டு மாதிரி இருக்குது அதில் போட்டு அடைக்க பார்க்குறான். இந்த யானுமே இந்த சிக்னலை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே மெல்ல மெல்ல மேலே ஏறி வந்துட்டே இருக்கான், கிட்டத்தட்ட நெருக்கிட்டான், அந்த பில்டிங்குள்ளே ஏறிக்கிட்டு வந்துட்டே இருக்கான். ஃபன்னுமே யானுக்கு ஏதோ ஆயிடுச்சு மாதிரி எனக்கு தோணுது, அவனை போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்க, இப்போ கூட நீ அவனை தானே நினச்சிட்டு இருக்கன்ட்டு டக்குன்ட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு சுற்றி பெரிய கயிறால் கட்டிகிட்டே இருக்கான். இந்த லூசு பையனுக்கு தெரிய வேணாம், இந்த மாதிரி இருட்டு அறையில் சின்ன ரூமில் அடைச்சா மூச்சு அடைக்கணுன்ட்டு, அது கூட அவனுக்கு தெரியல, உள்ள ஃபன்னுமே கத்திட்டு இருக்கான், என்னால் மூச்சு விட முடியலடா, என்னை வெளியே விடு, யானை கூப்பிடணும்னு சொல்லி உள்ள கதறிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் ஃபன்னுமே உள்ள அப்படியே மயங்கி விழுந்துடுறான். வெளியே இருந்து வேற இவன் கேட்குறான், இப்போயாவது ஓகே சொல்லுவியான்னு கேட்க, அவன் உள்ள மயங்கி இருக்கான், அவன் எப்படி பதில் சொல்லுவான், என் கூட கூட நீ பேச தயாரா இல்லை, இந்த நிலமையில கூட இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்க்க, கரெக்டாக அந்த யானுமே இங்கே வந்ததும் ஃபன் எங்கன்னு சொல்லி கேட்க, இப்போ எதுக்கு நீ என்கிட்ட வந்து அவனை பற்றி கேட்குறேன்னு சொல்ல, இல்லை கடைசியாக அவன் உன் கூட தான் வந்ததா நான் கேள்விப்பட்டேன், எங்க ஃபன்னுன்னு சொல்ல, நீ ஃபஸ்ட்டு என் குடும்பத்திலேருந்து வெளியே போங்க அப்படின்ட்டு இந்த குடும்ப விஷயத்தை உள்ளே இழுத்து பேசிகிட்டு இருக்க, அடப்பாவிகளா இவங்க 2 பேரும் சண்டையை போடுறதுல உள்ள ஒருத்தன் மயங்கி இருக்கிறதே மறந்துட்டாங்க போல இருக்குது. குவானுமே என் ஃபன்னை விட்டுடுன்னு சொல்ல, யானுமே அதே அது ஃபன்னே இல்லடா அது சாய்டான்னு சொல்ல, இவங்க 2 பேருமே பயங்கரமாக சண்டையை போட்டுட்ருக்காங்க. கரெக்டாக உள்ளே இருந்து ஃபன்னுமே கொஞ்சம் நிறுத்திங்கயா ஃபைட்டை, என்னால் முடியல அப்படின்ட்டு மெல்லமாக பேசுறது எப்படியோ இந்த யானை காதில் விழுந்துருது. தாய் நீ உள்ளையா இருக்க அப்படின்ட்டு அவனை எப்படியோ திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ கூட இந்த குவான் இருந்துட்டு, என்கிட்ட இருந்து நீ எல்லாத்தையுமே பறிச்சிட்ட, எங்கள் அப்பாவை பறிச்சிட்ட, எல்லாத்தையுமே நீ பறிச்சிட்ட, எப்படி உனக்கு மட்டும் எல்லாமே கிடைக்குது, எனக்கு இருக்கிறது இப்போ ஃபன்னு மட்டும்தான், நான் அவனையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, டக்குன்ட்டு இந்த யானை அவனை ஒரு அடி அடிச்சுட்டு, லவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருக்கியே, கண்ணுக்கு இருக்கிற பிரச்சனை உனக்கு தெரியுமா, அவன் தனி அறையில் இருந்தால் அவனுக்கு மூச்சு வாங்காது உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு போய் டக்குன்ட்டு அந்த கயிறை கழட்ட பார்க்குறான். அப்போ தான் இவனுக்கே ரியலைஸ் ஆகுது, ஆமாம்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு. குவானுமே வந்துட்டு கயிறெல்லாம் கழட்ட பார்க்குறான். ரொம்பவே இறுக்கமாக கட்டிட்டான் போல இருக்கு, கஷ்டப்பட்டு ரொம்பவே கழட்டுறானுங்க. அதை ஏன் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த குவானுமே கழட்டிட்டு இருக்கான். கழட்டுறதுல கையில் வந்து ரத்தம்லாம் வந்துடுது. யானுமே ஓடி போய் ஒரு கத்தியை கொண்டு வந்து எப்படியோ அதெல்லாம் கட் பண்ணி வெளியே ஃபன்னை எடுத்துட்டானுங்க. வெளியே வந்த ஃபன்னுமே அரை மயக்கத்தை சொல்லிட்டு இருக்கான், நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் கழிச்சு வந்திருந்தா நான் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்ல, நான் உன்னை விட மாட்டேன்ட்டு யானுமே கிஸ் பண்ணுறான். இந்த குவானுமே ரொம்பவே சாரி, நான் மறந்துட்டேன், நான் இப்படி செஞ்சிருக்கவே கூடாது, ரொம்பவே சாரி அப்படின்ட்டு அவனுமே அழுகுறான். ரொம்ப லவ் பண்ணுறான் போல இருக்கு இவன் ஃபன்னை.
அப்படியே கட் பண்ணி ஃபன்னு தான் வந்து யானுக்கு எல்லாம் மருந்து போட்டுட்ருக்கான். ஏன்னா கீழே விழுந்தது ஒண்ணு, சண்டை போட்டது ஒண்ணுன்ட்டு பயங்கரமா அடிபட்டுருக்கு இல்லையா? ஸோ இவன் தான் மருந்து போட்டுட்ருக்கான். கூடவே பேசிட்டு இருக்கான். "அப்ப 2 பேருக்கும் சேம் அப்பா தானா?" அப்படின்னு கேட்க, இவன் யானுமே அவனோட கதையெல்லாம் சொல்றான். அதாவது அவங்க அம்மா எப்படி குவானோட அப்பா கூட சேர்ந்தாங்க, எப்படி இந்த ஃபேமிலி ஆயிடுச்சு, ஏன் பிரிஞ்சோம், ஏன் எனக்கு அவங்க கூட இருக்க விருப்பம் இல்லன்ட்டு எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கான். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஃபன்னுமே, "எப்படியோ நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தானே" அப்படின்னு சொல்ல, இவனுக்கு கோவம் வருது. "இங்க பாரு அவன் கூட என்ன சேர்த்து வச்சு பேசாத" அப்படின்னு சொல்ல, "ஏய் நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? எப்படிதான் இருந்தாலும் நீ அவனோட அண்ணன் தானடா" அப்படின்னு சொல்ல, இவனுக்கு கோவம் வந்து ஃபன்ன ஒரு கடி கடிச்சு வச்சிடுறான். அதுக்கு ஃபன்னுமே, "2 பேரும் ஒரே மாரி தான் இருக்கீங்க. ச்சீ ராட்சசனுங்களா" அப்படின்னு சொல்ல, அதுக்கு யானுமே, "அவன் கூட என்ன சேர்த்து வச்சு பேசாத. அவன் உன்னை உள்ள அடைச்சு கொல்ல பார்த்தான். கொஞ்ச நேரத்துல நான் வரலன்னா உனக்கு என்ன ஆயிருக்கும்னு" வருத்தப்பட்டு சொல்ல, அதுக்கு ஃபன்னுமே, "இப்ப நான் நல்லா தானே இருக்கேன். அத பத்தி நீ யோசிக்கவே யோசிக்காத. இப்ப பாரு நானாவது உன் கூட இருக்கேன். இப்ப அவன் கூட யார் இருக்கா? அவனும் கொஞ்சம் லோன்லியா தானே இருக்கிறான். அவனுமே உங்க அப்பாவ பத்தி நினைச்சு வருத்த தான் பட்டான். ரொம்பவே பாசம் வச்சிருக்கான் போல இருக்கு உன் அப்பா மேல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உடனே யான் இருந்துகிட்டு, "இந்த பாரு இந்த மாதிரி சிம்பத்தி எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காதன்ட்டு" ரொம்பவே கோவப்படுறான். "சரிப்பா சரி, இதோட நான் நிறுத்திக்கிறேன். எந்த பேச்சையும் நான் எடுக்கல" அப்படின்ட்டு கோவப்படாத கோவப்படான்ட்டு மேல சாய வச்சு அவனை வந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அவன் கையில ஒரு ரெட் கலர் லைன் இருக்கும்ல, அது அவனை தாண்டி அது பாட்டுக்கு எங்கிட்டோ போயிட்டே இருக்குது. இவனும் எங்கடா போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த குவானோட ரூமை தான் காட்டுறாங்க. அவனுமே ஃபன்னோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கான். "உன்னை அதில் அடைச்சி வச்சிருக்க கூடாது. உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்றதே நான் மறந்துட்டேன்" அப்படின்ட்டு அவனோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கான். இந்த ரெட் லைனு கனெக்டிங் எங்கடா போகுதுன்ட்டு ஃபன்னுமே தேடி வந்திருப்பான். அது நேராக போய் குவானோட ரூமுக்கு தான் போகுது. அச்சச்சோ இது என்னடா புது கனெக்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கான். இவனுமே அச்சச்சோ இது நிஜமா இருக்கக்கூடாது நிஜமா இருக்கக்கூடாதுன்னு கண்ணை மூடிட்டு திரும்ப அவன் பார்க்குறான். அது அப்படியே மறையுது. அப்பாடி இது அப்படியே மறைஞ்சிடணும் அப்படின்ட்டு உள்ளே போகிறான். இவன் ஏன் இங்கே வந்தானா, குவானுக்குமே கையில் அடிபட்டிருக்கும் இல்லையா, அதை வந்து மருந்து போடுறதுக்கு தான் வந்திருக்கான். குவானுமே சொல்கிறான், "ரொம்பவே சாரி, உன்னை அது மாதிரி பண்ணியிருக்க கூடாது. அவன் சொல்லலைன்னா அது எனக்கு மறந்தே போயிருக்கும்" அப்படி சொல்லி, "பரவாயில்ல பரவாயில்ல விடு, இதில் என்ன இருக்குன்ட்டு" இவனே மருந்து போட்டுட்டு இருக்கான் அவனுக்கு. குவானுமே ஃபன்னை பார்த்துக்கிட்டே, "நீ என் மேலே கோவமா இல்லையான்னு" கேட்க, அதுக்கு ஃபன்னுமே, "எதுக்கு, நீனே ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்க, இதில் நான் வேற உன்னை ஹர்ட் பண்ணணுமா, விடு. இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் நீ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தா இன்னும் வாழ்க்கையில் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கெல்லாம் உடஞ்சு போனால் எப்படி, நீ பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும்" அப்படின்ட்டு மருந்து போட்டுக்கிட்டே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த அட்வைஸ் எப்படின்னா ஒரு பெரியவங்க பண்ணுற மாதிரி இருக்குதா, பார்க்குறதுக்கு ஃபன் இந்த மாதிரி பேசவே மாட்டானா. குவானுக்கே கொஞ்சம் டவுட் ஆயிடுது. "நீ அப்பனா ஃபன் இல்லையா" அப்படின்னு கேட்க, அதுக்கு இவனுமே, "பாடி வந்து ஃபன்னோடது தான், ஆனால் உள்ள சோல் அவன் தாத்தா, நான் சாய்" அப்படின்னு சொல்ல, குவானுக்கெல்லாம் நம்புறதா நம்பக்கூடாதுன்னே தெரியல. அப்படியே கண்ணில் இருந்து தர தரையாக கண்ணீர் போயிட்டு இருக்குது. அதுக்கு அதுக்கு இவனுமே சொல்கிறான், "எனக்கு புரியுது, இது உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது தான், ஆனால் இதுதான் உண்மை" அப்படின்னு சொல்ல, குவானு அப்படியே உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிடுறான். அப்பனா ஃபன்னு நிஜமானே இல்லையா, அவன் இறந்துட்டானா அப்படின்னு கேட்க, அதுக்கு இவன்கிட்டயே பதில் இல்லை இல்லையா, அப்படியே உம்முன்னு இருக்க, அப்படியே உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிட்டான் குவானுமே. அப்பனா ஃபன்னு திரும்ப வரமாட்டானா, என்கிட்ட திரும்பவும் வரமாட்டானா அவன் அப்படின்ட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க, இவன்கிட்ட என்ன பதில் இருக்குது, எனக்குமே அது தெரியல அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்கும் அந்த டெட்லைன் கனெக்டிங் போயிருக்கு. இது வந்து ஃபன்னு கண்ணுக்கு தெரிஞ்சவனே, "என்னென்ன நடக்குதுங்க" அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் திகஞ்சு போயிட்டான். இங்கே குவானெல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்பனா ஃபன்னு திரும்ப வரமாட்டானா, என் ஃபன்னு எனக்கு திரும்ப கிடைக்க மாட்டானா, அவனை நீங்கள் பார்க்க முடியாதா, அவன் சோலை உன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா, அவனை பார்த்தானா திரும்ப வந்துட சொல்லுங்க அப்படின்ட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். இவன் தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான், "நீ வருத்தப்படாத, உனக்காகவாது அவன் திரும்ப வந்து தான் தீருவான், வருத்தப்படாத" அப்படின்னு சொல்லி இவன் தான் அவனுக்காக ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இந்த யானை, போதும் ஆறுதல் சொல்லதெல்லாம் போதும் வா" அப்படின்ட்டு ஃபன்னை தர தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். கூட்டிட்டு வந்தது வேற கேட்குறேன், "நீ இப்போ ஏன் அங்கே போன? அது சரி, அது என்ன பேசிகிட்டு இருந்த, ஃபன்னு வந்தால் திரும்பவும் இந்த பாடியை கொடுத்துருவேன்ட்டு, அப்போனா கண்டிப்பாக அவன்கிட்ட இந்த பாடியை கொடுத்துட்டு நீ போயிடுவியா" அப்படின்னு கேட்க, "ஆமாம், அப்புறம் அவன் வந்தால் நான் போய் தானே ஆகணும்னு சொல்ல, நீ அப்படிலாம் பண்ணவே கூடாது, அப்போனா நீ என்னை விட்டு போயிடுவியா" அப்படின்னு கேட்க, அதுக்கு இவனுமே, "நீ ஏன் கான்ஃபிடென்ட் இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, ஃபன்னு வந்தால் கண்டிப்பாக உன்னை தான் சூஸ் பண்ணுவான், பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்ல, யோ உனக்கு புரியுதா புரியலையாயா, எனக்கு ஃபன்னு வேணாயா, எனக்கு நீ தான் வேணும், நீ என்னை விட்டு போகக்கூடாது, இந்த பாடியை விட்டு போயிடாத அவன் வந்தாலோ" அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனுமே, "அவன் வந்தால் நான் போய் தானே ஆகணும், அவனோட பாடி அவன் எடுத்துக்க வேணாமா" அப்படின்னு சொல்ல, இவனும் அழுகிற மாதிரி போயிட்டான். "நீ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு, ஃபன் இருந்துக்கிட்டு இது டெம்ப்ரவரி தானே, ஒரு நாள் நான் போய் தானே ஆகணும், அவன் வந்துடுவான் இல்லையா, நான் போய் தானே ஆகணும்" அப்படின்ட்டு இவன் கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. யானெல்லாம் அவனை ஹக் பண்ணிட்டு, "என்னை விட்டு போகாத என்னை விட்டு போகாதன்ட்டு" ஒரே அழுக. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.